மூளைக்கு போக வேண்டிய இரத்த குழாயில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோக். நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு திக்கி திக்கி பேசுவாங்க. கண் பார்வை சடனாக இழந்து போகலாம். பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 4.5 மணி நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம்னா அடப்புக்கு பதிலாக ரத்த குழாய் வெடித்து ரத்தம் லீக் ஆகி இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. வணக்கம், நான் டாக்டர் அருண் பிரகாஷ் தங்கவேலு, மூளை மற்றும் நரம்பியல் டாக்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்ட்ரோக்கு. பொதுவாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய இரத்த குழாயில் அடப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய பாதிப்பு. அதே மாதிரி மூளைக்கு போக வேண்டிய இரத்த குழாயில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக்கில் பொதுவாக பார்க்குறது பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலி வரும், ஒரு மூச்சு திணறல் ஏற்படும், அவங்களுக்கு மயக்கம் அடைவாங்க. அதே மாதிரி மூளையில் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்கு. அதோடைய விளைவுகள் பார்த்தோம்னா ஒரு பக்கம் கையும் காலும் விளங்காமல் போகிறது, அதாவது செயலிழந்து போகிறது. அதுக்கு பேர் பக்கவாதம்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே 2 காலுமே செயலிழந்து போகிறது. இல்லைன்னா சில பேருக்கு கை 2 பக்கம் கையும் மறந்து போகிறது பேர் தான் ஸ்ட்ரோக், அதோடைய பக்க விளைவுகள். இதோடைய சிம்டம்ஸ், மற்ற சிம்டம்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பக்கம் கை காலம், எதர் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், இல்லைன்னா ரைட் ஹேண்ட் ரைட் லெக் செயலிழந்து போகிறது. சில பேருக்கு 2 காலுமே செயலிழந்து போகலாம், சில பேருக்கு 2 கையுமே செயலிழந்து போகலாம். இது ஒரு வகையான ஸ்ட்ரோக். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு திக்கி திக்கி பேசுவாங்க. அது ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க கண் பார்வை சடனாக இழந்து போகலாம். அது ஒரு விதமான ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். கண் நார்மலாக பார்த்துட்டு இருக்கவங்க கண் ஒரு பக்கம் டீவியேட் ஆகிறதும், இல்லை வாய் ஒரு பக்கமாக கோணிகிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான ஸ்ட்ரோக்கு. இந்த பாதிப்பு யாராக இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த பாதிப்பில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஏன்னா பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 4.5 மணி நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம்னா அவங்க த்ரோம்போலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த அடப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த அடப்பை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு சில சமயத்தில் அடப்புக்கு பதிலாக ரத்த குழாய் வெடித்து ரத்தம் லீக் ஆகி இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், டாக்டரை பார்த்தாச்சு, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முதல் 72 hours, முதல் 3 to 5 days நமக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா உயிரை காப்பாற்றுற ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு பக்கம் கை கால் பாதிப்பு ஏற்பட்டதை இன்னொரு பக்கம் கை காலுக்கு பரவாமல் பார்த்துக்கிறது, இல்லை பார்சியலாக இல்லை பாதி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற கை காலை மேற்கொண்டு அதிகமாக மோசமாக பார்த்துக்கிறதா முதல் 3 to 5 daysக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். அதை உயிரை காப்பாற்றுற ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை இனிஷியலாக என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஒரு ஐசியூவில் வச்சு தான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு 5 days அந்த டேஞ்சர் பீரியடை க்ராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆன ஸ்டேட்டஸ்க்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பேஷண்ட்டை வார்டுக்கு மாற்றிக்கிட்டு வார்டில் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வார்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற பாதிப்புகள், பேஷண்ட்டுக்கு பிபி இருக்குன்னா பிபிக்கான மெடிசன்ஸு, சுகர் இருக்குன்னா சுகருக்கான மெடிசன்ஸு அதை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது கூடவே சேர்ந்து மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கை கால் செயலிழந்து போயிருக்குன்னா அந்த கை காலை திருப்பி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதுக்கும் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதல்ல ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ரத்த குழாயில் அடப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அடப்பை சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்குறது, அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக என்ன ஆகலான்னா மேற்கொண்டு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அது. அதே நேரத்தில் ஆன டேமேஜ் சரி பண்ணுறதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு பேர் ஃபிசியோதெரப்பி. அதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன். இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி விவரமாக பார்க்கணுன்னா இது லாஸ்ட் ஒரு 5 to 10 yearsல டெவலப் ஆன ட்ரீட்மெண்ட். அந்த ஃபிசியோதெரப்பிக்கும் நியூரோ ரீஹாபிலிட்டேஷனுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, ஃபிசியோதெரப்பி மெயின்லி பார்த்தோம்னா ஒரு ஆர்த்தோபெடிக் ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட்டில் கை கால் செயலிழந்து போகுது,
அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுதுன்னா அலாங் வித் ஃபிசியோதெரப்பி ஒரு நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும்னா பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ எனி பேஷண்ட் யாராக இருந்தாலும் அவங்கள பெட்டில் இருக்கிறக்கோ இல்லை ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிறக்கோ பிடிக்காது. எந்த வயசு பர்சனாகவும் இருக்கட்டும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாக அவங்க வேலைகளை அவங்களா செஞ்சுக்கிறதுக்கு, உதாரணமாக அவங்க பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, டாய்லெட் பர்பஸ் சாப்பிட்றது, அந்த வேலையை யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அங்கே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு அங்கே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறது, வீட்டில் ஒரு ஏர்னிங் மெம்பராக இருக்கிறாங்கன்னா அவங்க திருப்பியும் அவங்க வேலைகளை செய்ய வைக்கிறது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு பேர் தான் இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷன். நியூரோ ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது ஒரு பர்சன்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது, இதுக்கு ஒரு டீம் தேவை. ஸோ நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் டீம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அந்த ஒரு டீம்னு இருந்தால் டீமுக்கு ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த டீம் ஹெட்டுன்னு யாருன்னு பார்த்தோம்னா ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு நியூரோ சர்ஜன் டாக்டராகவோ இருப்பாங்க. அதை தாண்டி டீமில் இருக்கிறவங்க யாருன்னா முதல்ல ஒரு நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த நியூராலஜிஸ்ட்டோ இல்லை நியூரோ சர்ஜனுடைய கைட்லைன்ஸ்க்கு படி அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஃபிசியோதெரப்பியை ஸ்டார்ட் பண்ணலாம், நியூரோ ரீஹாபிலிட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்டு ஸ்பீச் தெரப்பி. ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சில பேருக்கு பேச்சு கொளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்பீச் தெரப்பி மூலமாக அவங்கள கம்யூனிகேஷனுக்கு நம்ம பெனிஃபிட் இருக்கலாம். இதே ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க சடனாக பேசாமையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ட்ரீட்மெண்ட் தேவை. அந்த ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் மூலமாகவும் கொடுக்கலாம், ஸ்பீச் தெரப்பி மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இதில் இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டு. ஸோ ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு ஆக்குபேஷன் தெரப்பி என்ன வித்தியாசம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எல்லாரும் ஒரு ரைட் ஹேண்டட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ரைட் ஹேண்ட்லேயே சமைச்சு ஒர்க் பண்ணி பழகியிருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் வரலை. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட். இல்லை ரைட் ஹேண்ட் ஒரு பார்சியலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த பார்ஷியல் ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கிறதுக்கு ஒரு ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டு. அது இல்லாமல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ நல்லா இருந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பெட்டில் இருக்கிறாரு, பக்கவாறு இருக்கிறாரு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களோட மன உளைச்சலுக்கோ மன செறிவுக்கோ ஆளாவாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவை. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ், அதாவது கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸு நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அண்ட் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ஃபிசியோதெரப்பிக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு கை செயலிழந்து போயிருக்குது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு மூமெண்ட்டில் இந்த ஆங்கிள் வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்டரோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ டிசைட் பண்ணுவாங்க. மனுஷங்க மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா நேரமே இதே பெர்சன்டேஜ் வரைக்கும் பண்ண முடியாது. சில நேரம் இதோடு தாண்டி அதிகமாக வரலாம், இல்லை இதோட கொஞ்சம் கம்மியாக வரலாம். இது ஒரு நேச்சுரல் ஹியூமன் எரர். ஆனால் இதே ஒரு டெக்னிக்கை ஒரு மிஷின் மூலமாக நம்ம டேட்டாஸை ஃபீட் பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் மூமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த மிஷின் அந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு தான் மூமெண்ட்ஸை பண்ணும். இதை தாண்டி அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணாது. அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஸ்பீடு, ஸோ இந்த ஸ்பீடில் வேணாலும் பண்ணலாம், இதே நேரத்தில் மெதுவாக வேணுனா கூட கொண்டு வரலாம். இது வேகமாக வேணுமா மெதுவாக வேணுமா இல்லை எந்த அளவுக்கு ஆங்கிள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் நியூராலஜிஸ்ட் வில் டிசைட். ஸோ இதுக்கு தான் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு தேவைங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நியூரோ ரீஹாபிலிட்டேஷனில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம்.